ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம இப்ப ரீசென்ட்டா என்னென்ன படங்கள்லாம் தமிழ் டப்பிங்ல வந்திருக்கு அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நீங்க இன்னும் எங்களோட டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணாம இருக்கீங்கன்னா, லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல தான் இருக்கு. மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்ப தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கீங்கன்னா, நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். 5வதா இருக்கிறது தி எலக்ட்ரிக் ஸ்டேட். 2025ல இப்ப Netflixல தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. IMDbல இருந்து படத்துக்கு 6 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஹியூமன்ஸ் வெர்சஸ் ரோபோட்ஸ் இவங்களுக்கு நடுவுல நடக்கக்கூடிய அந்த வார் தான் பார்த்தீங்கன்னா இந்த படம். இதுக்கு நடுவுல என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஹீரோயின் இருக்காங்க பார்த்தீங்களா? நம்ம ஹீரோயினோட தம்பி ஒருத்தன் இருப்பான். அவன் வந்து ஒரு இடத்துல நல்லா வசமா மாட்டிட்டு இருப்பான். ஸோ தம்பிய இப்பேற்பட்ட இந்த உலகத்துல போயிட்டு நம்ம ஹீரோயின் வந்து காப்பாத்தி ஆகணும். அதுக்காக இவங்க என்னெல்லாம் பண்றாங்க, இதுக்கப்புறம் இவங்களோட லைஃப்ல என்ன மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்தது, அதான் இந்த படத்தோட ஒரு செம்மையான கான்செப்டாவே பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. இந்த படத்துல மெயினா பார்த்தீங்கன்னா, நம்ம மில்லி பாபி பிரவுன் அண்ட் கிறிஸ் பிராட் இவங்க 2 பேருமே நடிச்சிருக்காங்க. ஸோ இவங்களுக்காகவே இந்த படத்த நீங்க கண்டிப்பா ஒரு தடவ ட்ரை பண்ணி பார்க்கலாம். படத்துல விஷுவல்ஸ்லாம் சூப்பராவே இருந்துச்சு. Netflixல தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா, கண்டிப்பா ஒரு தடவ இந்த படத்த ட்ரை பண்ணி பாருங்க. 4வதா இருக்கிறது எ டேல் ஆஃப் டூ சிஸ்டர்ஸ். 2003ல ரிலீஸ் ஆனது. IMDbல இருந்து படத்துக்கு 7.1 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தை இப்ப தமிழ் டப்பிங் பண்ணி Amazon Prime வீடியோல விட்டுருக்காங்க. இந்த படத்தோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, படத்துல அக்கா, தங்கச்சி 2 பொண்ணுங்க பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. இவங்களோட அம்மா வந்து பார்த்தீங்கன்னா இறந்துட்டு இருப்பாங்க. ஆனா இறந்து போன அவங்க அம்மாவோட அந்த பேய் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து இந்த 2 பொண்ணுங்களையுமே மிரட்ட ஆரம்பிக்குது. ஸோ இதுக்கப்புறம் இவங்களோட ஃபேமிலியில எந்த மாதிரியான அமானுஷ்யமான சம்பவங்கள்லாம் நடந்தது, அது இவங்கள எப்படியெல்லாம் பாதிச்சது, கடைசியில அதுலேருந்து இவங்க எப்படியெல்லாம் வெளிய வந்தாங்க, இந்த ஃபேமிலிக்கு என்னதான் ஆச்சு, அதுதான் இந்த படத்தோட ஒரு பயங்கரமான ஒரு கான்செப்டாவே பார்த்தீங்கன்னா இருக்கும். இது வந்து ஒரு கொரியன் மூவி தான். நான் ஆல்ரெடி இந்த படத்த இங்கிலீஷ்லயே பார்த்துருக்கேன். படத்த பாருங்க. ஹாரரோட மிஸ்ட்ரி கலந்து சூப்பரா எடுத்திருப்பாங்க. கண்டிப்பா இந்த படத்த பாருங்க. உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த படம் தமிழ் டப்பிங்ல இப்ப Amazon Prime வீடியோல வந்திருக்கு. ஸோ இதுவரைக்கும் பார்த்ததே இல்ல அப்படின்னா, கண்டிப்பா ஒரு தடவ இந்த படத்த செக் அவுட் பண்ணி பாருங்க. 3வதா இருக்கிற படம் பி டெவில்டு. 2010ல ரிலீஸ் ஆயிருக்கு. IMDbல இருந்து படத்துக்கு 7.2 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தை இப்ப தமிழ் டப்பிங் பண்ணி Amazon Prime வீடியோல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, படத்துல நம்ம ஹீரோயின் இருப்பாங்க. நம்ம ஹீரோயின நெறைய பேரு எக்கச்சக்க விதமா பார்த்தீங்கன்னா டார்ச்சர் பண்ணுவாங்க. இது எல்லாத்தையுமே தாங்கிக்கிட்டு இருக்க ஒரு நம்ம ஹீரோயின், ஒரு தருணத்துல அவங்க பார்த்தீங்கன்னா பொங்கி எழுறாங்க. ஸோ இவங்கள டார்ச்சர் பண்ணாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாரையும் நம்ம ஹீரோயின் இப்ப எப்படியெல்லாம் ரிவெஞ்ச் எடுத்தாங்க, அதுதான் இந்த படத்தோட ஒரு செம்மையான ஒரு கான்செப்டாவே பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த படத்துல பயங்கரமான ஆக்ஷன் சீக்வென்ஸ்லாம் இருக்கு. ரொம்ப ப்ரூட்டலான செம்மையான சீன்ஸ்லாம் இந்த படத்துல வந்து இருக்கும். அதனால இந்த படத்த கொஞ்சம் மெச்சூர்டான ஆடியன்ஸ் மட்டும் பாருங்க. படம் செம்மையா இருக்கு. பார்க்காதவங்க மிஸ் பண்ணாம ஒரு தடவ ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப Amazon Prime வீடியோல தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்கலன்னா, கண்டிப்பா ஒரு தடவ இந்த படத்த ட்ரை பண்ணி பாருங்க. 2வதா இருக்கிறது த சேசர். 2008ல ரிலீஸ் ஆயிருக்கு. IMDbல இருந்து படத்துக்கு 7.8 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தை இப்ப தமிழ் டப்பிங் பண்ணி Amazon Prime வீடியோல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படத்தோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த படத்துல ஒரு பொண்ண ஒரு சைக்கோ ஒருத்தன் இருப்பான். அவன் பார்த்தீங்கன்னா கிட்னாப் பண்ணியிருப்பான். ஸோ இப்போ நம்ம ஹீரோ வந்து அந்த சைக்கோ கிட்ட இருந்து அந்த பொண்ண காப்பாத்தணும். அதுக்காக நம்ம ஹீரோ என்னெல்லாம் பண்றாரு, கடைசியில அந்த சைக்கோவ நம்ம ஹீரோ புடிச்சாரா இல்லையா, அதான் இந்த படத்தோட ஒரு செம்மையான ஒரு கான்செப்டாவே பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த படத்த நான் ஆல்ரெடி இங்கிலீஷ்லயே பார்த்துருக்கேன். இந்த படம்லாம் கொரியன்ல பயங்கர ஃபேமஸான ஒரு படம். படத்த பாருங்க. வேற லெவல்ல இருக்கும். பட் என்ன ஒண்ணு, படம் கொஞ்சம் டிஸ்டர்பிங்கா பார்த்தீங்கன்னா இருக்கும். அதனால இந்த படத்த பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்றத நீங்களே டிசைட் பண்ணுங்க. பட் தரமான ஒரு படம். பார்க்காதவங்க கண்டிப்பா இந்த படத்த பாருங்க. இந்த படத்த இப்ப தமிழ் டப்பிங் பண்ணி Amazon Prime வீடியோல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்கலன்னா மிஸ் பண்ணாம இந்த படத்த ஒரு தடவ செக் அவுட் பண்ணி பாருங்க. நம்பர் 1 இடத்துல த டே ஆஃப் த ஜாக்கல். 2024ல ரிலீஸ் ஆன ஒரு சீரிஸ். IMDbல இருந்து 8.2 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஜியோ ஹாட்ஸ்டார்ல இந்த சீரிஸை இப்ப தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சீசன் 1ல மொத்தமா 10 எபிசோட்ஸ் இருக்கு. இந்த சீரிஸை பொறுத்தவரைக்கும் சீரிஸை பாருங்க. செம்மையா இருக்கும். சீரிஸோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இதுல நம்ம ஹீரோ வந்து ஒரு வேற லெவலான ஒரு அசாசினா இருப்பாரு.
செம்மையா இவருக்கு பயங்கரமான காசு குடுத்தாங்கன்னா, எப்பேர்ப்பட்ட வேலையா இருந்தாலும் அத அசால்ட்டா முடிச்சுருவாரு. இப்படி இருக்கிற நம்ம ஹீரோ இருக்காரு பார்த்தீங்களா? அசாசின். இவர எப்படியாவது புடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடி ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா, களத்துல இறங்குவாங்க. ஸோ இதுக்கப்புறம் இவங்க 2 பேத்துக்கும் நடுவுல நடக்கிற அந்த கேட் அண்ட் மவுஸ் கேம் தான் பார்த்தீங்கன்னா, இந்த சீரிஸோட கான்செப்ட்டே. சீரிஸ் ஃபுல்லாவே பயங்கர ஆக்ஷன் பேக்கா, செம்ம சேசிங்கோட, மிஸ்ட்ரி கலந்து சூப்பரா எடுத்துட்டு போயிருப்பாங்க. ஒரு எபிசோடும் அவ்வளோ இன்ட்ரஸ்டிங்கா, வேற லெவல் த்ரில்லிங்கா செம்மையா இருக்கும். கண்டிப்பா ஒரு தடவ ட்ரை பண்ணுங்க. உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். செம்மையான ஒரு மஸ்ட் வாட்சான ஆக்ஷன் த்ரில்லர் சீரிஸ். பார்க்காதவங்க கண்டிப்பா பாருங்க. இப்ப ஜியோ ஹாட்ஸ்டார்ல சீசன் 1 ஃபுல்லாவே தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. இன்கேஸ் இதுவரைக்கும் பார்க்கலன்னா, மிஸ் பண்ணாம இந்த சீரிஸ தமிழ் டப்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்ப நான் சொன்ன மூவிஸ் அண்ட் சீரிஸ் இது எல்லாமே தான் இப்ப ரீசென்ட்டா தமிழ் டப்பிங்ல வந்திருக்கு. பார்க்காதவங்க மிஸ் பண்ணாம இது எல்லாத்தையுமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே புடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. லைக் பண்ணது மட்டும் இல்லாம இந்த வீடியோவ அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனல்ல இதே மாதிரி நெறைய வீடியோஸ் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருப்போம். ஸோ மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல வீடியோ போட்ட உடனே ஆன் டைமா உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை கைஸ்.